ஹலோ காய்ஸ், சிறடி காசி சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன்லாம் வருது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. அண்ணாமலையோட பணம் 30 லட்சத்தை வச்சுதான் இந்த பக்கம் வந்து ஷோரூம் திறந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க ஜீவாமலும் தெரிஞ்சுக்கிட்ட விஜயாவுமே ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க கோபத்துல இந்த பக்கம் ரோகிணியை பார்த்து ரொம்பவே முறைச்சுக்கிட்டே நெருங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க மனோஜுமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்ப மனோஜுமே அங்கிருந்து நகர்ந்து போகலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது டக்குன்னு மனோஜ் பிடிச்சி ஏன்டா எவ்வளவு தைரியம் இருக்கணும், என் வீட்டுக்காரோட பென்ஷன் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஷோரூம் ஆரம்பிச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஐடியாலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இதை கேட்டவனே இந்த பக்கம் மனோஜுமே தான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க எதிரில இருக்க ரோகிணிய இதுக்கெல்லாம் என் ரோகிணி தான் காரணம், அவ கொடுத்த ஐடியா படிதான் இந்த ஷோரூமே ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவனு இந்த பக்கம் வச்சு ரொம்பவே கோவம் வந்துருது. அந்த கோபத்துல இந்த பக்கம் ரோகிணியை பார்த்து திரும்பி அவங்க கண்ணத்துல பலார்னு ஒரு அற விடுறாங்க. அதே நேரத்துல ரோகிணியுமே ஒரு நிமிஷம் திணறிடுறாங்க. அப்ப டக்குன்னு அவங்களுமே அழுதுகிட்டு இந்த பக்கம் விஜயாவை பயந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப விஜயாவுமே எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருப்பீங்க, வந்து என்னோட வீட்டுக்கார பென்ஷன் பணத்தை வச்சு உங்களுக்கு ஷோரூம் ஆரம்பிக்கணும்னு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே ரோகிணி கண்ணத்துல பலார்னு ஒரு அற விடுறாங்க. முதல்ல எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னு ரோகிணியுமே இல்ல ஆண்டி, இந்த மாதிரி வந்து மனோஜுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன், சொல்லப்போனா அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம ரொம்ப வெட்டித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தான், நானும் நிறைய அவனுக்கு வேலை ரெஃபர் பண்ணேன், பட் அவன் எந்த வேலைக்கும் போகாம நானா ஓனரே தான் ஆவான்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். எனக்கு வேற என்ன பண்றதுனே தெரியல, எங்க அப்பா கிட்ட இருந்து பணம் நான் வேணும்னு சொல்லியிருந்தேன், பட் நான் அங்க இருந்து வர டைம் ஆனதுனால உங்க பணத்தை போட்டுதான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்ட உடனே இந்த பக்கம் எவ்வளவு தைரியம் இருக்கணும், முதல்ல நீ சம்பந்தம் இல்லாம எங்க பணத்தை வச்சு நீ போட்டிருக்க, என்னமோ உங்க அப்பா வீட்டு பணம் உங்க அப்பா வீட்டு பணம்னு சொல்லி நான் ஊரு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் என்னெல்லாம் சொன்னனோ அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணி மேல மறுபடியும் அடிக்க போறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதியுமே இங்க பாருங்க ஆண்டி, நீங்க எதுக்காக அவங்கள மட்டும் அடிச்சிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லப்போனா அவங்க பையனும் தானே கூட சேர்ந்து தப்பு பண்ணிருக்காரு, அவர் மேல கை வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டோன்னு பக்கத்துல இருக்க முத்துவுமே அது எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான், வீட்டுக்கு வர மருமக மேலதான் கை வைப்பாங்க, அவங்க மகன் மேல அவங்களுக்கு நிறைய பாசம் இருக்குல்ல, அதனால கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் விஜயாவுமே நீ முதல்ல எனக்கு பதில் சொல்ற ரோகிணி, எப்படி இந்த தைரியத்துல நீ இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இங்க ரோகிணியுமே வேற இருக்க முடியாம இங்க பாருங்க, உங்க பையன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒருத்தே கிடையாது, அவனை எப்படியாவது மேல கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன், அதை விட முக்கியமா உங்க பையனுக்கு நீங்க ஒரு நல்ல அம்மாவா இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் விஜயாவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. உடனே மறுபடியுமே இங்க ரோகிணியோட கணத்துல ஒரு அறையை விட்டுட்டு இந்த பக்கம் என் பையனுக்கு நான் நல்ல அம்மாவா இல்லை, நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரோகிணியுமே ஆமா ஆண்டி, நீங்க ஒழுங்கா இந்த மாதிரி உங்க பையனை இப்படி இருக்கணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருந்தீங்கன்னா அவன் சரியா இருந்திருப்பான், ஆனா அவன் ஓனரை தான் அவன் சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாம முட்டாள்தனமா சுத்திட்டு இருந்தனாலதான் அவனுக்காக தான் இந்த விஷயத்த நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு மறுபடியும் இங்க விஜயா அவங்க மேல கை வைக்க போறாங்க. அப்ப அண்ணாமலை குறுக்க வந்து இங்க பாரு, முதல்ல நிறுத்து விஜயா, சம்மந்தம் இல்லாம அவங்க மேல கை வச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் விஜயாவை நிறுத்தி விடுறாங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்க முத்துவுமே இங்க பாருங்க, என்னமோ வந்து உங்களோட பணக்கார மருமக தான் ரொம்ப நல்ல மருமக, அவளை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கணும்னு சொல்லி மீனாவை குறை சொல்லிட்டே இருப்பீங்களே, இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்ல முடியுமா, முடியாது இல்ல, ஏன்னா எப்பவுமே வந்து எது உண்மையோ அது கொஞ்சம் லேட்டா தான் தெரிய வரும் உங்களுக்கு, மீனா எப்பவுமே நல்ல பொண்ணுதான், இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் மீனாவை போட்டு திட்டிட்டு இருந்தீங்கல்ல, இனிமேல் யாரும் மீனாவை திட்டவே கூடாதுன்னு சொல்லி எங்க முத்துவுமே ஃபைனல் பண்றாரு. அதே நேரத்துல ரோகிணியுமே ரொம்ப கோபத்தோட அழுதுகிட்டே போயிட்டு ரூமோட கதவை சாத்திக்கிறாங்க. அப்ப மனோஜுமே அங்க போய் ரோகிணியை தடுக்கணுங்கிறதுக்காக கதவை தட்ட போறாரு. அப்ப கரெக்டா மனோஜோட காலரை பிடிச்ச விஜயாவுமே போடா அவளுக்கு ஒண்ணாகாது போ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மனோஜுமே அங்கிருந்து நகர்த்தி விட்டுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் மனோஜுமே போகும்போது இப்ப நடந்த விஷயத்துக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அப்படியே சில மாதிரி நின்றுகிட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற ரவியும் முத்துவும் சேர்ந்துட்டு இவன் எப்பவுமே இப்படித்தான்டா, எப்ப பார்த்தாலும் யாராவது ஒரு பிரச்சனையில எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு போயிடுறான், இப்ப பாரு அவன் பிரச்சனையில இப்ப சம்பந்தம் எல்லாம் அண்ணிய மாட்டி விட்டுறான்னு சொல்லி ரவி பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேட்ட முத்துவுமே இது தெரிஞ்ச விஷயம் தானடா, அவன் எப்பயுமே ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ரோகிணியுமே கண்ணை தொடச்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம இப்படி அமைதியா உட்காந்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களுமே ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்காக வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே இங்க வெளியில நிக்கிற மனோஜுமே ரொம்ப கோபத்தோட பாக்குறாங்க. ஆனா மனோஜுமே இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத மாதிரி, எதுக்காக ரோகிணி இப்படி சொன்னேன், நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் எதுக்கு சொன்னேன், எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ரோகிணியுமே உங்க அம்மா என்ன அடிக்கிறப்ப நீங்க சும்மா தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன நான் சொன்ன வார்த்தைக்காக நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, அதை விட முக்கியமா அன்னைக்கு மட்டும் நான் அந்த ஷோரூம் இந்த பணத்தை வச்சு ஆரம்பிக்க சொல்லனா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, உங்ககிட்ட வேற ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மனோஜுமே இருந்துகிட்டு என்கிட்ட நிறைய பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ எங்க ரோகிணியும் பிளான் வந்து எல்லாருமே வச்சிருப்பாங்க, ஆனா அந்த பிளான்
பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட்டும் அதே நேரம் பணமும் வேணும், அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே எங்க மனோஜுமே எதுவுமே பேசாம சைலண்டா நிக்கிறாங்க. இதை பார்த்த ரோகிணியும் இதுக்கு மேல இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லி தன்னோட பேக் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல விஜயாவுமே எங்க கிளம்புற ரோகிணியை நிறுத்தி, இங்க பாரு, இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போறியா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீங்க செலவழிச்ச பணத்தை நீங்க தான் திருப்பி கொடுக்கணும், எனக்கு தெரியாது, எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட ரோகிணியுமே, இங்க பாருங்க, அந்த பணம் என்கிட்ட எல்லாம் கிடையாது, உங்க பையன் கிட்ட ஷோரூமா இருக்கு, உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா உங்க பையனோட ஷோரூமை வித்து அந்த பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க, இதுக்கு மேல உங்க பையனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியுமே ரொம்ப கோபத்தோட அங்க இருந்து மறுபடியுமே வெளியில கிளம்புறாங்க. இதை பார்த்தா மனோஜுமே, ஏன் ரோகிணி இங்க இருந்து போக வேண்டாம், அப்படியே நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ரோகிணியுமே, இங்க பாருங்க, உங்களுக்காக நான் என்னென்னமோ பண்ணி கடைசியில என்னோட பேர் தான் கெடுத்துக்கிட்டேன், இதுக்கு மேல உங்களுக்காக எந்த விஷயம் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இங்க மனோஜை விட்டுட்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல மனோஜுமே ரொம்ப சோகத்தோட தன்னோட ரூம்குள்ள போறப்போ கரெக்டா அவனையுமே நிறுத்தி இந்த பக்கம் விஜயாவுமே, இங்க பாரு மனோஜ், 30 லட்ச ரூபாய் நீங்க ஏமாத்தின பணம் வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நீ முதல்ல வெளியில போ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் மனோஜையும் வெளியில துரத்துறாங்க. அப்ப மனோஜுமே, அம்மா நான் எங்கம்மா போவேன், நான் எங்க போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது எனக்கு தேவையில்லடா, ஆனா நீ எனக்கு தெரியாம இப்படி ஒரு துரோகம் பண்ணதுக்காக உனக்கு இதுதான் தண்டனை, இவ்வளவு நாள் உனக்கு தண்டனை நான் கொடுத்ததே கிடையாது, ஆனா இதுதான் இப்ப நான் முதல்ல கொடுக்கற தண்டனை, இதுக்கு மேல அந்த பணம் இல்லாம நீ வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லி எங்க மனோஜும் பிடிச்சு வெளியில தள்ளிடுறாங்க. அதே நேரத்தில் இதை பார்த்துட்டு இருக்க முத்துவுமே, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்க அம்மாவுக்கு பயங்கரமான மூளை வந்துருச்சு, சொல்ல போனா தப்பு பண்ண எல்லாருமே டப்புன்னு வெளியில அமைச்சுக்கிட்டே இருக்காங்க, அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும் அப்படிங்கிறது எங்க அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து விஜயாவை பெருமைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க மனோஜுக்குமே என்ன பண்றேனே தெரியல, சொல்ல போனா தனக்கு வழியே தெரியாத மாதிரி அப்படியே தெரிஞ்சு முடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அவரு சந்தோஷி சாரோட பணம் 20 லட்சத்தை செலவு பண்ணிட்டாரு, இப்ப ஷோரூம்ல ஸ்டாக்கும் கிடையாது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இப்ப எப்படி இதை நம்ம சமாளிக்க போறோம்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவர் என்ன நிலைமையில இருந்தாரோ அதே நிலைமைக்கு மறுபடியும் வந்து நின்றுட்டாரு. ஆனா இன்னொரு பக்கம் ரோகிணி ஒரு முடிவோட தான் வெளியில போயிருக்காங்க. இதுக்கு மேல இந்த மனோஜ் கூட வாழ விருப்பம் இல்லாத மாதிரி போயிருக்காங்க. ஏன்னா தனக்கு ஒரு ஆபத்துன்னு வர்றப்போ இந்த மனோஜ் தன்னை தனியா விட்டுட்டு அவரு மட்டும் தப்பிச்சிடறாரு. இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் கேரக்டர் கூட நம்ம இருக்கிறதுக்கு நம்ம தனியாவே இருந்துடலாம்னு சொல்லிட்டு இங்க ரோகிணியுமே ஒரு முடிவோட தான் வெளியில கிளம்பியிருப்பாங்க. அதே நேரம் அவங்களோட மனசுக்குள்ளேயும் பயங்கரமான வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அவங்களும் மனோஜோட சேர்ந்து வாழணும்னு நினைச்ச எல்லா ஆசையுமே தகடுபடி ஆயிடுச்சு. இதை பார்த்து அவங்க ரொம்பவே வருத்தத்தில் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாவுமே எங்க ரோகிணி மேல பரிதாபப்பட ஆரம்பிக்கிறாங்க. உண்மை சொல்ல போனா எங்க ரோகிணியுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பேசாம அவங்கள வீட்டுக்கு வர வச்சிடலாமா, எதுக்காக அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட முத்துவுமே, இங்க பாரு, தேவையில்லாம ரோகிணி விஷயத்துல நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, அவ பண்ணதுக்கு அவ அனுபவிச்சிட்டு இருக்கா, சம்பந்தம் இல்லாம இப்ப அவளை மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு நினைச்சனா நீதான் கெட்டவளாய் போயிருவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல அவன் ஒண்ணும் நல்ல மாதிரிலாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அன்னைக்கு பார்வதி ஆண்டி வீட்டுல காணாம போன 2 லட்சத்தை உனக்காக இந்த மாதிரி வந்து உன் மேல எந்த கெட்ட பேரும் வராம இருக்கிறதுக்காக கொடுத்தேன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட கஷ்டத்துல இருக்கிறவங்க எதுக்காக அந்த பணத்தை கொடுக்கணும், நான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன், ரோஹிணி தான் கண்டிப்பா அந்த பணத்தை திருடி இருக்கா, அது வெளியில தெரியாம இருக்கதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே அவ இந்த வீட்டுல இருந்தான்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இங்க முத்துவுமே இக்னோர் பண்றாரு. அதே நேரம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஜயாவுமே, அப்ப கண்டிப்பா ரோஹிணி தான் நிறைய விஷயம் பண்ணிருக்கா, அவ நிறைய தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ அவ பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரியே தெரியலையே, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பார்வதி தான், அவளை போய் நேரில் வச்சுக்கணும். சொல்லப்போனா அவ சொன்ன இன்ஃபர்மேஷன்ல தான் இந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டி வச்சேன், ஆனா கட்டி வச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, அவ எங்களோட பணத்தை எடுத்து எங்களுக்கே செலவு பண்ணிட்டு அவ சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கா, இதோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா விஜயாவுமே பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் எப்பவும் போல பார்வதியுமே இங்க விஜயாக்காக ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டு, என்ன விஜயா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கவா, சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா போன கோபத்துல விஜயாவுமே டக்குன்னு அந்த ஸ்வீட் தட்டையுமே தட்டி விட்டுட்டு, ஏன் பார்வதி, ரோகிணியை பத்தி நீ முதல்ல நீ நல்லா விசாரிச்சியா, அவ உண்மையிலுமே பணக்கார பொண்ணு தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட பார்வதியுமே ஷாக் ஆயிட்டு, என்ன விஜயா இப்படி சொல்லிட்டு இருக்க, அவ ஒரு பணக்கார பொண்ணு தான், எனக்கு தெரியுமே, எனக்கு தெரிஞ்சவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் விஜயாக்குமே லைட்டா மனசுக்குள்ள கடகடன்னு இருக்கு. அதே நேரத்துல அங்க வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த பக்கம் பார்வதி கிட்டே சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம, நீ சொன்ன மாதிரி இங்க ரோஹிணி மட்டும் பணக்கார பொண்ணாம இல்லாம ஒரு சாதாரண ஏழை பொண்ணா இருந்தான்னு வச்சுக்க, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, ஏன்னா நீ பண்ண விஷயத்தினாலதான் இன்னைக்கு என் வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நான் ரோஹிணியை கை நீட்டி அடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன், அதனால நீ சொன்னதெல்லாம் சரியா இருக்கணும்னு வேண்டிக்க, அப்படி தப்பா இருந்துச்சு நீயும் சேர்ந்து அவ கூட சேர்ந்து அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் இந்த பக்கம் பார்வதியை மிரட்டிட்டு மறுபடியும் அவங்க வீட்டை பார்த்து போயிட்டு இருக்காங்க.